காவலர் குடியிருப்பு பகுதியில் இன்று காலை தாமரைக்கண்ணன் என்பவர் 5 பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்தனர். சதீஷ் என்பவருக்கும் தாமரை செல்வனுக்கும் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கொலை நடந்தது போலீசார் விசாரணை தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சதீஷை அழைத்து சென்ற போலீசார் விசாரணை செய்தனர். அப்போது ஸ்ரீரங்கம் மேலூர் அருகே அவரை அழைத்து சென்ற போது அந்த பகுதியில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயற்சி செய்துள்ளார். இதில் தற்காப்பிற்காக போலீசார் துப்பாக்கியால் சதீஷை காலில் சுட்டு பிடித்துள்ளனர். உடனடியாக சதீஷை போலீசார் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸில் அழைத்து சென்று திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சதீஷ் தாக்கியதில் காயமடைந்த முதல்நிலை காவலர் மாதவராஜ் மற்றும் காவலர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஆகியோர் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அங்கு அழைத்து சென்று தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 2 காவலர்கள் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி நேரில் சந்தித்து நல விசாரித்தார். பின் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக இருவரும் மகாத்மா காந்தி மருத்துவமனைக்கு அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது என்னங்க தற்போது இருவரும் மகாத்மா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது 20க்கும் மேற்பட்ட போலீசார் இப்ப பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று காலில் சுட்டு பிடித்த சதீஷ்குமார் என்பவரும் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அந்த பகுதியில் அந்த மருத்துவமனை முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது.